இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அதாவது நம்மளுடைய தெய்வம் கேப்டன் அவர்கள் கடலூர் மாநாட்டுக்கு வருகை தருகிறார். என்னது, கேப்டன் கடலூர் மாநாட்டுக்கு வருகை தருகிறார்? ஆமாங்க. அதாவது இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் கேப்டன் நம்மளுடைய ஆன்மாவும் அவருடைய உயிரும் இந்த உலகத்தை விட்டும் நம்மளை விட்டும் பிரியவில்லை. அவருடைய ஆன்மா தன்னுடைய குழந்தையை நினைத்து கவலைப்படுகிறதோ இல்லையோ, தன்னுடைய மனைவியை நினைத்து கவலைப்படுகிறதோ இல்லையோ, கேப்டனுடைய உயிர் தொண்டனாகிய நம்மளை நினைத்துதான் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருப்பார். அதனால் கடலூர் மாநாட்டிற்கு நம்ம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கேப்டனுடைய அன்பு தொண்டர்கள் வரும்போது அவர்களை பார்ப்பதற்கு ஆவலாகவும் சந்தோஷமாகவும் கருடனாக வந்து காட்சி கொடுப்பார். அதனால் அந்நியார் அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், மாநாடு ஆரம்பிப்பதற்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பு கேப்டனுக்கு ஒரு மௌன அஞ்சலியும் கண்ணீர் அஞ்சலியும் செலுத்துமாறு தங்களுக்கு பாதம் பணிந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்க மகனாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நாம் செய்தோம் என்றால் கேப்டன் கருடனாக வந்து காட்சி கொடுத்து நம்ம மாநாட்டை மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாகவும் நம்முடைய தேமுதிக அரசியல் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்வார் என்றும், தன்னுடைய குழந்தைகளையும் குடும்பத்தையும் தேமுதிகவின் தொண்டர்களையும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கேப்டன் நல்லாட்சி புரிந்து அவருடைய ஆசி வழங்குவார் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது நடக்கும். உறுதியாக சத்தியமாக கேப்டன் கருடனாக வந்து நம்மளுடைய மாநாட்டிற்கு நம்மளுடைய தொண்டர்களுக்கு காட்சி கொடுத்து அனைவருக்கும் ஆசீர்வதிப்பார். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அதனால் அந்நியார் அவர்கள் கேப்டனுக்கு ஒரு மௌனஞ்சலியும் கண்ணீர் அஞ்சலியும் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை தவிர அந்நியார் அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், யாருடன் கூட்டணி அமைப்போம் என்று தேர்தலில் மாநாட்டில் கூறுகிறேன் என்று கூறியுள்ளீர்கள். அதனால் மாவட்ட செயலாளருடன் தங்களுடைய கருத்தை கேட்டுக்கொண்டுள்ளீர்கள். அதே போல தொண்டர்களாகிய எங்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து மட்டும் பல லட்சம் தொண்டர்களின் கருத்து இதுதான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது வருகின்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை விட மற்ற யாருடன் கூட்டணி வைத்தாலும் தேமுதிகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். இது என்னுடைய கருத்து மற்றும் பல தொண்டர்களின் கருத்து இதுவாகத்தான் இருக்கும். அதே போல் நீங்க யாருடன் கூட்டணி அமைத்தாலும் நாங்கள் வேலை செய்வதற்கு எந்தவித மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வேலை செய்வோம். இருந்தாலும் கள நிலவரத்தை உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவதற்கு ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் மற்றும் RSC ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனல் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.